இப்ப அடுத்தது நான் தான். இதை எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சு நான் பாக்குறேன். ஏன்னா ஒருவேளை இதுலயும் சாண்டல் இருந்தா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா புதையல் இருந்துச்சுன்னா அந்த புதையல் எனக்கு மட்டும்தான். இங்க யாருமே இல்ல. பாக்ஸ திறக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். திறந்துடு, திறந்துடு. நான் ஓடிடுறப்பா. தேங்க்யூ. அட நல்லது பண்ணா நல்லதே தான் நடக்கும். ஆமா நீ யாருப்பா? நீ ஒரு மனுஷனா இல்ல? தாத்தா அவரோட ஃப்ரெண்டு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இருந்தாலும் அவங்களால மீட் பண்ண முடியல. மீட் பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. நம்ம அவங்கள சேர்த்து வைப்போம். அவங்க முகத்துல சந்தோஷத்தை நம்ம திருப்பி கொண்டு வரலாம். நம்ம இப்ப நிஞ்சாலேண்டுக்கு போய் ஆகணும். நிஞ்சாலேண்டா? நான் இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நானும் உங்க கூட வரேன். நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிஞ்சாலேண்ட் அங்க இருக்கு. நீங்க எல்லாம் எங்க போறீங்க? பெர்மிஷன் இல்லாம நிஞ்சாலேண்டுக்குள்ள யாரும் போக கூடாது. நாங்க ஜாங்கி சாரை பார்க்க வந்திருக்கோம். நாங்க நிச்சயம் அவரை பார்த்தே ஆகணும். அவரை பார்க்காம நாங்க போக மாட்டோம். அப்படியா? பார்க்காம போக மாட்டீங்களா? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். மழை பெய்யறது மட்டும்தான் மேகங்களுடைய வேலை. தேவையில்லாம மத்தவங்களை அடிக்க கூடாது. இந்த மேகங்கள் கிட்ட அடிக்கிறத மட்டும் தான் வேலையா கொடுத்திருக்காங்களா? சூப்பரான ஷாட் அடிச்சிருக்கேன். ரங்கிலாவும் பறந்து போயிட்டாரு. ரங்கிலா, உங்களுக்கு அடிபாடல இல்ல? நான் நல்லா இருக்கேன் ருத்ரா. இங்க பாரு வருண், மாயிரா பால் போட்டு நீ ஷாட் அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. நான் பால் போடுறேன், அப்ப நீ ஷாட் அடிச்சு காட்டு, நான் நம்புறேன். வாங்க வாங்க, நான் பயப்படவே மாட்டேன். வந்து பால் போடுங்க. நான் நேரா 6 தான் அடிக்க போறேன். ரங்கிலா, பாலை தூக்கி போடுங்க. ரங்கிலா, பாலால விக்கெட் எடுக்கணும், தலையால இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த தடவை கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அடுத்த தடவை பாருங்க, பால கையில இருந்து தூக்கி போடும்போது கொஞ்சம் மேஜிக்கை யூஸ் பண்றேன் பாருங்க. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். தாத்தாவுடைய பிறந்த நாள நாம ஜாம் ஜாம்னு கொண்டாடலாம். இன்னைக்கு பார்ட்டிக்கு நிறைய பேர் வர போறாங்க. எனக்கு ரொம்பவே பசிக்குது. இப்படி சர்வ் பண்றது நல்லதா இருக்கு. பாக்கி இருக்கு. கேண்டில்ஸ் சீக்கிரம் ஏத்தி வைங்க. தாத்தா வர நேரமாச்சு. சரி சரி, இப்பவே ஏத்துற. நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரங்கிலா? நான் மேஜிக்கால எல்லா கேண்டில்ஸையும் ஏத்திடுறேன். ஹண்டர் மண்டர் காலிக்கல் அண்டர் சூ. மைரான் இல்ல இல்ல மைரா.
கேண்டில கொளுத்தணும். என்னுடைய பேண்ட இல்ல. கேண்டீன் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதுல இருந்து 2 எடுத்து சாப்பிட போறேன். சரி வாங்க சீக்கிரம் போய் எடுக்கலாம். வாங்க வாங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். சரி சரி, தப்பு பண்ணிட்டோம்டா. இனிமே நாங்க இந்த தப்பு பண்ண மாட்டோம். கேண்டி சாப்பிட நினைச்சதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? என்ன விட்டுடு விட்டுடு. எனக்கு கேண்டியே வேண்டாம். என்ன விட்டுடு, நான் சாப்பிடவே மாட்டேன். வேணாம் வேணாம், இதுக்கு மேல நினைக்காத. நான் கேண்டி பறிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். தாத்தா, பயமா இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பசி எடுக்கும். ரங்கீலா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கல, இல்லனா என்னால இதுக்கு மேல ஓட முடியாது. இப்ப ஏன் ஃபிஷ் ஃப்ரை கொடுக்கற? இந்த மாயிரா, வாவ், இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கு. ஓடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே ஓடுங்க. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. இப்ப என்ன பண்றது? ரங்கீலா, எனக்கு சிக்கன் தந்தூரி வேணும். இத குடுக்குறேன். இந்தா. ஹே டிராகன், இங்க வா. டிராகன் எங்க போச்சு? உனக்கு இப்ப என்ன வேணும்? இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேணுமா? குடுக்கவா? என்ன சொல்ற, புரியல? உனக்கு என்ன வேணும்? ஓ, உனக்கு நான் வேணுமா? இல்ல, இது முடியாது. கண்டிப்பா இது முடியாது. அடடா, இப்ப இவங்க நம்மள பிடிக்க வந்துட்டாங்களா? நில்லுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான சண்டை ருத்ராவுக்கும் கிங்குக்கும் தான் நடக்குது. இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. உங்களுக்கும் பசிச்சா சொல்லுங்க, ஏதாவது ரெடி பண்றேன்.